இஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோயில் 1993ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது. இது 7 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. வங்காள விரிகுடாவைக் கண்டு ரம்மியமான இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் மையத்தில் 100 அடி உயர அறுகோண வடிவமையின் டெம்பிள் உள்ளது. அதில் அமர்ந்த நிலையில் உள்ள வெள்ளை பளிங்கு சாய்பாபா சிலை உள்ளது. விநாயகர், சிவன், துர்கை மற்றும் கிருஷ்ணர் போன்ற பல்வேறு தெய்வங்களுக்கான சன்னதிகளும் இந்த வளாகத்தில் அமைந்துள்ளன. கோயில் வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள். கட்டப்பட்ட ஆண்டு 1993ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தொடங்கப்பட்டது. அமைவிடம் சென்னைக்கு அருகில் வங்காள விரிகுடாவைக் கண்டும் காணாத அமைதியான பகுதியில் அமைந்துள்ளது. பரப்பளவு 7 ஏக்கர் பரந்த நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. மைய சன்னதி 100 அடி உயரமுள்ள அறுகோண வடிவ பிரதான கோயிலில் பளிங்கால் ஆன அமர்ந்த நிலையில் உள்ள சாய்பாபா சிலை உள்ளது. பிற தெய்வங்கள் வளாகத்தில் விநாயகர், சிவன், துர்கை மற்றும் கிருஷ்ணர் ஆகிய தெய்வங்களுக்கான தனித்தனி சன்னதிகள் உள்ளன. ஆன்மீக புகலிடம் இது பக்தர்களிடையே ஒரு ஆன்மீக புகலிடமாக விளங்குகிறது. ஈஞ்சம்பாக்கம் ஷீரடி சாய்பாபா கோவில். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஷீரடி சாய்பாபா கோயில் ஒரு பிரபலமான வழிபாட்டு தலமாகவும் தமிழ்நாட்டில் அதிகம் பார்வையிடப்படும் இடமாகவும் உள்ளது. இந்த கோயில் நாடு முழுவதிலுமிருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. ஈஞ்சம்பாக்கம் என்பது சென்னையின் அழகிய ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய குக்கிராமமாகும். இந்த இடம் சாய்புரம் என்று அழைக்கப்படுகிறது. கோயில் வளாகத்தில் ஒரு பெரிய அமைதியும் நிறைந்துள்ளது. இந்த இடத்தில் பாபாவின் தெய்வீக இருப்பை உணர முடியும். சுற்றிலும் ஏராளமான பசுமை உள்ளது. எனவே கோடையில் கூட அது குளிர்ச்சியாகவும் நிழலாகவும் இருக்கும். இந்த கோயில் அனைத்து மதத்தினருக்கும் ஒரு அமைதியான இடமாகும். ஷீரடி சாய்பாபா இந்த கோயிலின் தலைமை கடவுள். அவர் 18ஆம் நூற்றாண்டின் மிகவும் மதிக்கப்படும் துறவி. அவரது தோற்றம் மற்றும் போதனைகள் பற்றி அறியப்பட்டவை பெரும்பாலும் நாட்டுப்புற கதைகளிலிருந்து வந்தவை. ஆனால் பின்னர் சாய்பாபா அகில இந்திய சாய் சமாஜ் என்று அறியப்பட்ட ஒரு வழிபாட்டின் மையமாக ஆனார். இந்த கோயில் இப்போது இந்த வழிபாட்டை சுற்றி உருவாக்கப்பட்ட சமூகத்தின் தலைமையகமாக உள்ளது. 1940களில் நரசிம்ம சுவாமிஜி என்ற ஒருவர் சமாஜத்தை நிறுவினார். ஒரு தசாப்தத்திற்கு பிறகு 1952இல் கோயிலை நிறுவியவரும் அவரே. கோயிலின் பக்தர்கள் இப்போது லட்சக்கணக்கானோர் உள்ளனர். மேலும் மர்மமான துறவியை வணங்க ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மக்கள் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். பல பிரபலங்கள் மற்றும் பொது நபர்கள் துறவிக்கு மரியாதை செலுத்த வருபவர்களில் அடங்குவர்.